சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக நிர்வாகிகளின் கதையை முடித்த விஜய். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது வீட்டு வசதி திட்டம் மற்றும் முந்தைய ஆட்சியின் செயல்பாடுகள் தொடர்பாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இதில் தலையிட்டு பேசிய முதலமைச்சர் விஜய், முந்தைய ஆட்சியின் முறைகேடுகள் தொடர்பான கோப்புகள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சிக்கு எச்சரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது வீட்டு வசதி திட்டம் மற்றும் முந்தைய ஆட்சியின் செயல்பாடுகள் தொடர்பாக ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது. இதில் தலையிட்டு பேசிய முதலமைச்சர் விஜய், முந்தைய ஆட்சியின் முறைகேடுகள் தொடர்பான கோப்புகள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாக கூறி எதிர்க்கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்தார். பேரவையில் பேசிய முதலமைச்சர் விஜய், முந்தைய ஆட்சியில் நடைபெற்ற நடவடிக்கைகள் தொடர்பாக 3 முக்கிய துறைகளை ஆய்வு செய்த அறிக்கைகள் எனது மேஜையில் உள்ளன. நிதியமைச்சர் குறிப்பிட்டதைப் போல அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் தயாராக இருக்கின்றன. அந்த கோப்புகளை என்னை ஓப்பன் செய்ய வச்சிடாதீங்க. எந்த நேரத்தில் எதை திறக்க வேண்டுமோ அப்போது சரியாக திறப்போம் என்று அதிரடியாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுமக்களிடம் என்ன பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் பேச தொடங்கினால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். வரும் இடைத்தேர்தலிலாவது சிலருக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா என நயம்பட கூறினார். முன்னதாக பேசிய திமுக எம்எல்ஏ ஐ. பெரியசாமி, வீடு கட்டும் திட்டத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வீடுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஆனந்த், இத்திட்டத்தில் பல தவறுகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த ஐ. பெரியசாமி, பயனாளிகளை அதிகாரிகளே தேர்வு செய்வதாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டி திட்டத்தையே நிறுத்தக்கூடாது என்றும் சாதி மத கட்சி பாகுபாடின்றி கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், தெற்கிலிருந்து ஒரு சூரியன் புத்தகத்தில் விஜய் 100 ஊழலுக்கு எதிரான ஓர் அடி என்ற கட்டுரை இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் கடந்த ஆட்சியில் தவறுகள் நடந்திருக்கலாம் என்பதை ஒப்புக்கொண்டதற்காக ஐ. பெரியசாமிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். அதற்கு பதிலளித்த ஐ. பெரியசாமி, தாம் மக்களிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசியதாலே 7 முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் இருப்பதாக கூறும் நிலையில் அவற்றின் அடிப்படையில் உடனடியாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதனிடையே தனது உரையை தொடர்ந்த முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி, மக்களிடம் அன்புடனும் பரிவுடனும் பழகியதால்தான் ஒரே தொகுதியிலிருந்து 7 முறை வெற்றி பெற்றதாக கூறி முதலமைச்சர் விஜயின் கருத்துக்கு பதிலடி கொடுத்தார். இதனால் தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரும் நடுங்கிக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி வண்ணம் இருக்கிறது. தொடர்ந்து செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அது மட்டுமில்லாமல் KN நேரு போன்ற மிக முக்கியமான அமைச்சர்கள் பல்வேறு ஊழல் பிடியில் சிக்கியுள்ளார்கள். செந்தில் பாலாஜி தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் செல்வதற்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது. மேலும் ஏவா வேலு தனக்கு உடம்பு சரியில்லை என ஹாஸ்பிட்டலில் தொடர்ந்து பலமுறை அட்மிட் ஆகி கொண்டிருக்கிறார். சேகர்பாபு எங்கே என்று தெரியவில்லை. தொடர்ந்து திமுகவே சேகர்பாபுவை ஒதுக்கிவிட்டது. தற்போது ஐ. பெரியசாமியும் மாட்டிக்கொள்வார் போல தெரிகிறது. ஏவா வேலுவுக்கு எதிரான ஊழல் ஆதாரங்களை வெள்ளை அறிக்கையாக வெளியிடப் போகிறேன் என அந்த துறை அமைச்சர் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து விஜய் டேபிளில் இருக்கும் அந்த ஃபைலில் யார் யார் மீது எவ்வளவு ஊழல் கரை படிந்துள்ளது, எத்தனை லட்சம் கோடிகளை அவர் வாங்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் அனைத்தும் அதில் புட்டு வைக்கப்பட்டிருக்கிறதாம். இதனால்தான் சட்டசபையில் விஜய்க்கு எதிராக யாரும் வாயை திறப்பது கிடையாது. தொடர்ந்து விஜய்க்கு தாஜா செய்வது போல, நீங்கள் என்னுடைய உறவினர்கள் தான், நீங்கள் என் அண்ணன் தான், என் தம்பி தான், போன முறை ஆதவர்ஜுனா தான் எனக்கு
எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்தார் என்றெல்லாம் தற்போது தாஜா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால தான் திமுக தலைமையே தற்போது ஆடி போயிருக்கு. 70 வயதுக்கு மேலான நிர்வாகிகளை திமுகவிலிருந்து வெளியேற்றி விடலாம் என்கின்ற யோசனையில் தற்போது ஸ்டாலின் வந்து விட்டாராம். மேலும் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததா தொடரப்பட்ட வழக்கில் அவர் மரணமடைந்த பிறகும் அவரது உறவினருக்கு வழங்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. செங்குட்டுவன் மற்றும் அவரது மருமகன் ராஜலிங்கம் இறந்துவிட்ட நிலையில் செங்குட்டுவனின் மகன்களும் மகள் மற்றும் சகோதரியின் மகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து வருது. கடந்த 1996 2001 திமுக ஆட்சி காலத்தில் மருங்காபுரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான செங்குட்டுவன் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடைந்த நிலையில் திமுகவிலிருந்து விலகிய அவர் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். பிறகு 2021 சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் மீண்டும் திமுகவிலே இணைந்தார். இதற்கிடையே திமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வருமானத்தை விட சுமார் 81,42,000 ரூபாய் அளவுக்கு முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவன் சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவரது மகன்கள் பன்னீர்செல்வம், சக்திவேல், மகள் மீனாட்சி, மருமகன் ராஜலிங்கம், செங்குட்டுவனின் சகோதரிகளின் மகளான வள்ளி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கின் விசாரணை திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அமைச்சர் செங்குட்டுவனும் அவரது மருமகனுமான ராஜலிங்கமும் உயிரிழந்தாங்க. இதையடுத்து அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் கைவிடப்பட்டது. அதே நேரத்தில் மற்றவர்கள் மீதான வழக்கு தொடர்ந்து நடத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர் செங்குட்டுவனின் மகன்களான பன்னீர்செல்வம், சக்திவேல், மகள் மீனாட்சி, சகோதரியின் மகள் வள்ளி ஆகியோருக்கு 4 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அனைவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையோடு தலா 2000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பு கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியானது. இதற்கிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து பன்னீர்செல்வம், சக்திவேல், மீனாட்சி, வள்ளி ஆகியோர் 4 பேரும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் தண்டனை பெற்றவர்கள் தரப்பு தங்கள் வாதங்களை முன் வச்சாங்க. அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி GK இளந்திரியன் சொத்து குவிப்பு வழக்கில் கீழமை நீதிமன்றத்தால் 4 பேருக்கும் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை உறுதி செய்தார். மேலும் அவர்களது மேல்முறையீட்டு மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். மேலும் 20 ஆண்டுகளுக்கு மேலா விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் செங்குட்டுவன் மரணமடைந்த நிலையும் தற்போது தீர்ப்பு வந்திருப்பது திமுகவை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. அரசு பணத்தை தொட்டவர்களை விடமாட்டோம் என தாவேக அரசு சூளுரைத்திருக்கும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை பலமாக வாதங்களை எடுத்து வைத்தால் செங்குட்டுவன் குடும்பத்திற்கு வாங்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லப்படுது.